இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிக்ஸ் மாநாட்டை பற்றி. இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் முக்கிய தலைவர்கள் காணொலி மூலியமாக நேற்று பேசினாங்க. அந்த பேசுனதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா, பீஜிங் ரஷ்யாவின் சார்பாக அதிபர் புட்டினும், இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு காணொலி மூலியமாக மட்டுமே நடைபெற்றது. இதில் ஜெய்சங்கர் கூறியது என்னவென்றால், எந்த ஒரு நாடையும் வளர்ச்சியையும் வாணிக தடைகள் மூலம் தடுக்க முடியாது என்று அமெரிக்காவை மறைமுகமாக எச்சரித்தார். அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி உக்ரைனை பற்றி. இன்றைக்கி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதனால் புலம்பி தள்ளியிருக்காரு. நேற்று ரஷ்யா எங்களோட எரிசக்தி நிலையங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகியவரை தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்காரு. ரஷ்யா தாக்குதலுக்கு புதிய முறையை பயன்படுத்துவதால், ஆயுதங்களும் புதிதாக இருப்பதால், மேலும் மேற்குலக நாடுகள் உக்ரைனருக்கு அதிக அளவு தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் மற்றும் ட்ரோன்களும் தொழில்நுட்ப உதவிகளும் வழங்க வேண்டும் என உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி பிரேசில் ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கி கொடுத்துருக்கு. என்னென்னா, இந்தியா தலைமை பண்பை ஏற்கணும். பிரிக்ஸ் மாநாட்டில், பிரிக்ஸ் அமைப்பில் நம்ம தலைமை பொறுப்பை ஏற்கணும்னு சொல்லி பிரேசில் இன்று ஒரு ஆதரவு கருத்தை நீட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற செய்தி ஃப்ரான்ஸ் நாட்டை பற்றி. ஃப்ரான்ஸ் நாட்டில் மேக்ரானோட ஆட்சி கலைக்கப்படுது. மொத்தம் அவர் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. 558 மெம்பர் ஓட்டு போடுறாங்க. அதில் மெஜாரிட்டி வேணும்னா 280 ஓட்டு போட்டால் தான் மெஜாரிட்டி கிடைக்கும். ஆனால் அவருக்கு ஆதரவாக 194 ஓட்டும், எதிர்ப்பு தெரிவித்து 364 ஓட்டும் விழுந்திருக்கு. அதனால் ஆர்டிக்கல் 50 பயன்படுத்தி அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு இன்றைக்கி உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு பார்க்கப்படுது. மேலும் ஐரோப்பா நாடுகளில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த பிரான்ஸ் நாடு இப்போது கலைக்கப்படுவது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி ரஷ்யாவை பற்றி. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான மேக்ரோவிட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 3 தலைவர்களையும் பார்த்த ஒரு புகைப்படத்தை மேற்குலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. மேலும் அவர்கள் இவர்களை எவ்வாறு பிரிக்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காது என இவர் கூறினார்.